செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணையதுக்கு முன்னாடி 5 நிபந்தனைகளை விஜய் அவர்கள்ட்ட விதிச்சிருக்காராம். ஒன்று வரிசையாக சொல்லுங்கள் கேட்போம். கொங்கு மண்டலத்தில் இருக்க 60 தொகுதிகளையும் நான் தான் வந்து பார்த்துக்கிடுவேன், அந்த பொறுப்பை ஃபுல்லாக என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கு தான் அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு போட்டுட்டாங்க. ரைட்டா? அடுத்தது, கொங்கு மண்டலத்தில் இருக்க வேட்பாளர்கள் தேர்வில் முக்கியத்துவம் எனக்கு தான் தரணும், நான் தான் தேர்ந்தெடுப்பேன், அந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காரு சார். 2, கொங்கு மண்டலத்தில் இந்த வேட்பாளர் தேர்வில் என்னோட ஆதரவாளர்கள் தான் இருக்கணும். 3, ரைட்டு. 2026 ஜனவரியில் கோபியில் ஒரு பிரமாண்ட மாநாடு தாவேக சார்பில் ஏற்பாடு பண்ணணும். பர்மிஷன் ரிஜெக்டட். நெக்ஸ்ட், மாநாடு தான் சார். அது எதுக்கு கிடையாது. நான் எடுத்து சுருக்கு ரிஜெக்டட்னா கூட வச்சுட்டு வரவங்களுக்குலாம் பெட்டர் மார்க்ஸ் லைட் கிடையாது. அடுத்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் நிற்பார்ல, அந்த தொகுதி வேட்பாளர் நான் தான் வந்து தேர்ந்தெடுப்பேன், அவருக்கு எதிராக வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணி அங்கே களை பண்ணி ஆற்றுவேன். சரி, இப்போ இந்த கண்டிஷனை செங்கோட்டையன் விதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு மூத்தவர்ன்ற அடிப்படையில் அந்த நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க, கொங்குவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ஸோ நான் வியூகங்களை வகுத்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்றார். எல்லாமே சரியா இருக்குது. சரியா? ஸோ எல்லா பத்திரிகைகளுமே விட்டத்தை பார்த்து கொண்டு விருப்பப்பட்ட செய்திகளை எழுதுவது வழக்கம். ஸோ இது விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தியா உண்மையான செய்தியான்றதுக்கு நம்ம இதை அனலைஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே கரெக்ட். சரியா? நிச்சயமாக செங்கோட்டையன் இதை விதிச்சிருப்பார்.